சூரத்தில் வியாபாரம் செய்ய அனுமதி கிடைத்த பிறகு ஆங்கிலேயர்கள் மெதுவாக இந்தியாவில் தங்கள் காலை பதிக்க ஆரம்பித்தார்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பல இடங்களில் வணிக மையத்தை அமைத்தது. 1639 மெத்ராஸ் பகுதியில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. அதுதான் தென்னிந்தியாவில் அவர்களோட முக்கியமான பேஸாக மாறியது. அதற்குப் பிறகு பம்பாய், இன்று மும்பை, போர்த்துகீசியர்களிடமிருந்து ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்தது. இது அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைந்தது. அதன் பிறகு 1700க்கு அருகில் கல்கத்தாவில் ஃபோர்ட் வில்லியம் கட்டப்பட்டது. இதனால் வட இந்தியாவிலும் அவர்களோட பவர் அதிகரித்தது. ஆரம்பத்தில் அவர்கள் சாதாரண வியாபாரிகள் மாதிரிதான் இருந்தார்கள். ஆனால் மெதுவாக அவர்கள் இந்திய அரசியலுக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். லோக்கல் கிங்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணினார்கள். ஒருவரை சப்போர்ட் பண்ணி இன்னொருவரை எதிர்த்தார்கள். இப்படி அவர்கள் தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை மெதுவாக அதிகரித்தார்கள். இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணிய ஆங்கிலேயர்கள் எப்படி ஆர்மி உருவாக்கி போரில் இறங்கினார்கள், அதை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.